வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ரீசெண்டாக கூகுள் ஈவெண்ட்டுக்காக நான் வந்து டெல்லி போயிருந்தேங்க. இது என்னன்னா 10th ஆனிவர்சரி வேறு இல்லையா, அதாவது பிக்சல் லைனப்புக்கு இது 10th ஆனிவர்சரி. ஸோ ஆக மொத்தம் எல்லாருமே ரொம்ப க்யூரியஸாக டிவைஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து மித்துல் ஷா அவங்க தான் வந்து மேனேஜிங் டைரக்டர் எதுக்குன்னா டிவைசஸ் அண்ட் சர்வீசஸ் கூகுள் இந்தியாவுக்கு. ஸோ அவங்க வந்து டிவைஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் இனிஷியலாக வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு, நம்ம மார்க்கெட்டில் வந்து பிக்சலோட க்ரோத் இருக்கா இல்லையா, அதாவது கூகுளோட ப்ராடக்ட்ஸுக்கு க்ரோத் இருக்கா இல்லையா மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. பிக்சல் டிவைசஸோட மார்க்கெட் ஷேர் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது அவங்க உணர்றாங்க. அதனால தான் நம்ம ஊருக்கு தனியாக இப்படி ஒரு ஈவெண்ட் வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறம் இப்போ அவங்க வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்காங்கிறதையும் கன்வே பண்ணாங்க. எப்படின்னா இப்போ பிராண்ட் வந்து பொதுவாக எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் வெல் அஸ் கவரேஜ் ஆஸ்பெக்டில் போகும்போது 2000+ ஸ்டோர் வந்து இந்தியாவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட சிட்டிஸில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா சர்வீஸ் சென்டர். ஏன்னா இது எல்லார் மனசுலையும் வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 20க்கும் மேற்பட்ட சர்வீஸ் சென்டர் இருக்குது. அதில் 3 வந்து கூகுளோட வாக்கின் சென்டர்ஸு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 20க்கும் மேற்பட்ட சென்டர்ஸ் இருக்குங்கிறது ஹாப்பி தான். பட் இந்த 3 இப்போதைக்கு இருக்கு இல்லையா, கூகுளோட கூகுள் ஓன்டு வாக்கின் சென்டர்ஸ், இதை நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா வேற லெவல் ட்ரஸ்ட் கெயின் ஆகும். இப்போ அவங்களால என்ன பண்ண முடியுதுன்னா 10 டிவைஸ் ரிப்பேர் அப்படின்னு வருதுன்னா அதில் 8 டிவைஸை வந்து அவங்களால சிங்கிள் டேலேயே அப்போது உள்ளே வரும்போதே ரெடி பண்ணி திரும்ப கொடுத்து அனுப்ப முடியுது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டி பாயிண்ட்டில் நாங்கள் யோசிக்கிறோம்னு சொன்னாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ப்ரைஸை பற்றி யோசிக்கணும். பட் அதை சுற்றி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, எனக்கு புரியுது. எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணப்பேய் தான். அதனால் எங்களால் எதுவுமே பதில் சொல்ல முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் ஆக மொத்தம் வந்து இனிஷியலாக அவங்க சொல்லிட்டு இருந்த விஷயம். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போது டிவைஸ் ஆஸ்பெக்டில் வரும்போது ஆக மொத்தம் நமக்கு வந்து 4 ஃபோன். அதில் வந்து இங்கே ஷோ ஃப்ளோரில் எக்ஸ்பீரியன்ஸ் ஜோனில் 3 ஃபோன் இருந்தது. என்னென்னா பிக்சல் 10, 10 Pro, 10 Pro XL. ஃபோல்டு வந்து கம்மிங் சூன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வாட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்ச் 4 இங்கே வந்து டெமோக்காக அவங்க காட்டலை. அண்ட் பட்ஸ் 2Aவையும் அவங்க காட்டலை. பட் இது எல்லாத்தையும் பற்றி ஸ்பெசிஃபிகேஷன் ஆஸ்பெக்டில் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிக்சல் 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுதான் என்ட்ரி லெவல் பிக்சல். இந்த என்ட்ரி லெவல் பிக்சலை சுற்றி ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் ஒரு பக்கம் ஓடுறது என்னமோ உண்மை தான். எல்லாருக்குமான டிவைஸான்னு கேட்டால் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், இது எல்லாருக்குமான டிவைஸ் கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து என்ன எதுன்றது தெரிஞ்சு வாங்குறவங்களுக்கு என்றைக்குமே ஏமாற்றம் கிடையாது. பட் பெரிய லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட கூகுள் பிக்சலில் லேண்ட் ஆகும்போது ஃபுல்ஃபில் பண்ணுமானா பிக் கொஸ்டின் மார்க் தான் நான் போடுவேன். ஸோ அப்படி தான் இருக்குது சுச்சுவேஷனு. ஸோ பிக்சல் 10 வந்து உங்களுக்கு பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. அண்ட் 3 கேமரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம சந்தோஷப்பட்டாலும் பிரைமரி சென்சார் வந்து உங்களுக்கு சின்னதாகிடுச்சு, 1/2 இன்ச். ஸோ அப்படி போயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிக்சல் 9 வந்து பிரைமரி சென்சார் பெருசாக இருந்தது. அதே சமயம் அல்ட்ரா வைடு, டெலிஃபோட்டோ அப்படின்னு சொல்லி 3 கேமராவாக இருந்தாலும் இதில் சென்சார் சைஸ் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கிறது வந்து எல்லாருமே ரொம்ப வருத்தமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏஐ உள்ள புகுந்து ப்ரோரஸ் ஜூம் மாதிரியான விஷயங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஃபோன் வந்து பிக்சல் 10 கிடையாது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக ப்ரோக்கு தான் போய் ஆகணும். ஸோ 10 Pro and 10 Pro XL வந்து அந்த ஜூமிங் கேப்பபிலிட்டிஸ் அல்டிமேட்டாக பண்ணுது. 100x பண்ணாலும் அங்கே வந்து ஏஐயோட இன்டர்வென்ஷன் உள்ள வந்து ஏஐ வந்து ஓவராலாக ப்ராசஸ் பண்ணி ஒரிஜினல் இமேஜ் as well as உங்களுக்கு இந்த ப்ராசஸ்ட் இமேஜையும் காட்டுது. ப்ராசஸ்ட் இமேஜ் நிஜமாவே அல்டிமேட்டாக இருக்குது. இதில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் இப்போ தொடர்ந்து ஒரு சில சாம்பிள்ஸ் பார்ப்பீங்க. ஸோ அந்த சாம்பிள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு சின்ன மினியேச்சர் பொம்மை, அந்த பொம்மையோட தாடை ஏரியா, அந்த பொம்மை மேலே இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் அந்த அதாவது ஆர்டிஃபேக்ட்ஸு, மேலே சின்ன சின்ன டிசைன்ஸு, இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஃபோட்டோலையும் அது வேறு வேறு மாதிரி காமிச்சிருக்கும். அதாவது இதுவே வந்து ஃபில் பண்ணிக்குது. ஓகே, அந்த பொம்மை மேலே இந்த இடத்துல ஏதோ ஒரு டிசைன் இருக்குது. ஓகே, அது என்ன டிசைன் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, ஆனால் அந்த இடத்துல டிசைன் இருக்குது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இதுவே ஃபில் பண்ணிக்குது. ஆனால் இந்த இடத்துல என்னென்னா இந்த ப்ரோரஸ் ஜூமில் என்ன மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் என்னால் பார்க்க முடியுதுன்னா, நார்மலாக சைனீஸ் ஃபோன்ஸ் எல்லாமே ஏஐ உள்ளே பூந்ததுக்கப்புறமா அந்த இமேஜ் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நமக்கு ஃபீல் ஆகும். இங்கே இவங்க வந்து அந்த ஷார்ப்னஸ்லேருந்து ஒரு நார்மல் குவாலிட்டியாக நார்மலாக நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் 3x 4x 5x எடுக்கிறோம்னா அங்கே எப்படி இருக்குமோ அதை அப்படியே ரிசம்பிள் பண்ணது தான் இவங்களோட பாசிட்டிவ் சைடு, இல்லாட்டி வந்து இவங்களோட சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ப்ளஸ் இந்த பிக்சல் 10 சீரிஸ் வந்து வெளியில் வரும்போதே அதை ரிலீஸ் அப்போயே உங்களுக்கு வந்து மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸிவோட தான் வருது. அண்ட் இப்போது நீங்கள் ஆல்ரெடி யாரெல்லாம் டிஃப்ரெண்ட் டிவைசஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதை மற்ற ஆண்ட்ராய்ட் டிவைஸ் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் கூகுள் ஆப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா கூகுள் ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸிவுக்கு ரிலேட்டடான அந்த டிசைன் சேஞ்சஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ அடுத்து என்னன்னா பிக்சல் ஸ்னாப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் டிவைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நத்திங் பட் அந்த Qi 2 அந்த பில்டின் மேக்னெட்ஸோட வரக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டுங்க. ஸோ நீங்கள் வந்து இனிமேல் என்ன பண்ண முடியும்னா ஆப்பிளுக்காக நீங்கள் உங்கள் வீட்டில் ஆப்பிள் ஐஃபோன்ஸ்க்காக iPhone 12 and above வந்து மேக்ஸேஃப் இருக்குது. ஸோ அந்த ஆக்சசரிஸ் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து பிக்சல்லையும் ஒர்க் ஆகும். இந்த பிக்சல் 10ஓட கலர்ஸ் வந்து சீரிஸாக சூப்பராக இருந்தது. அப்சிடியன், ஃப்ராஸ்ட்டு, இண்டிகோ, லெமன் கிராஸு. எனக்கு இண்டிகோவும் லெமன் கிராஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கேஸ் போடாமல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரெண்டுமே அல்ட்டியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக மொத்தம் பிக்சல் 10ஓட பிரைமரி சென்சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 48 மெகாபிக்சல் வைடு பிரைமரி சென்சாருங்க. மொத்த சப்ஜெக்ட்ஸுமே டக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டருக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது. அண்ட் ஒரு 10.8 மெகாபிக்சல் 5x டெலிஃபோட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப் டு 10x வந்து ஆப்டிக்கல் குவாலிட்டி இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் 20xக்கு சூப்பர் ரெசூம் சொல்கிறாங்க. பட் என்னன்னா எனக்கு வந்து ப்ரோ வேரியண்ட்டில் இருக்கிற அளவுக்கான ஒரு குவாலிட்டி இதில் 20xல கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணால் தான் கிடைக்கும். இங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல
ப்ரைமரி சென்சாரில் மேக்ரோ ஃபோக்கஸ் கொடுக்க தெரிஞ்சு அவங்களுக்கு ப்ரோ மாடலில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடில் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது ரியல் வேர்ல்டில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக கொலாபரேட்டிவாக ஒர்க் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது அல்ட்ரா வைட்லேயே நான் 2x 3xலாம் போனேன்னா விளங்குமா? சரி, ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் இருக்குங்க. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய காம்படிஷனுக்கு மத்தியில் இதில் பெசல்ஸ் கண்டிப்பாக தெரியும். பிக்சல் 9 மாதிரியான ஃபோனை நான் கையில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அந்த ஃபோன் பக்கத்தில் இதை பார்க்கும்போது பெசல்ஸ் இல்லைன்ற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த டிஃப்ரெண்டான கலர்ஸ் யூஸ் பண்ணால் துண்டாக தெரியுது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து 2000 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சல் 10ல் 3000 நிட்ஸ் வரைக்கும் போகும். டாப் ஸ்பீக்கரை கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. எதுக்குன்னா ஆடியோ குவாலிட்டி ப்ளஸ் அந்த பேஸ் பூஸ்டடாக ஃபீல் ஆகிறதுக்காக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவரால் டியூரபிலிட்டி கார்னிங் ஒரு கிளாஸ் ஃபிக்சர்ஸ் 2 இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. பட் இதை பற்றிலாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதை மட்டுமே நம்பி ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் டிவைஸ் வந்து டென்சார் G5 பவர்டு. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இதுதான் இப்போ எக்ஸ்க்ளூசிவ் எல்லார் மனசுலையும் இருந்த வந்து எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே ட்ரிகர் பண்ணது இந்த G5 தான். ஏன்னா TSMC சைட்லேருந்து வேறு ஒரு பக்கம் ப்ளஸ் இதில் 34% வந்து CPU பூஸ்ட் இருக்குது. அதே சமயம் 60% வந்து TPU பூஸ்ட் இருக்குது. ஸோ AI ரிலேட்டடாக ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்காங்கிறதுல டவுட் இல்லை. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 256 GB மாடல் தான் பேஸு மோரோவர் எல்லாத்துலேயுமே. அண்ட் 512 GB வந்து வருமா வராதா அப்படிங்கிறதுக்கு இப்போதைக்கு பதில்கள் இல்லை. 30 மணி நேரத்துக்கும் மேலே பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் கலர்ஸை பொறுத்த வரைக்கும் 10 ப்ரோக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன் ஸ்டோன் ஒரு கலரு, ஜேடுங்கிற ஒரு கலரு. ஸோ நிறைய பேருக்கு ஜேடு தான் வந்து ஃபேவரட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஆப்சிடியன்னு அந்த ஜேடு ஆனால் மாசுங்க, கையில் எடுத்து பார்க்குறதுக்குமே அல்ட்டியாக இருந்தது. ப்ரோ வந்து எப்பயும் மாதிரி ப்ரோவாகவே ஃபீல் ஆச்சுங்க பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில். அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய கேமராவும் உங்களுக்கு வந்து ப்ரோ லெவல். ஏன்னா உங்களுக்கு 10 Pro 10 Pro XL இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு ப்ரைமரி 50 MP சென்சார் இருக்குது. ஸோ அது வந்து ஆப்டிக்கல் as well as 2x ஆப்டிக்கல் சப்போர்ட் கொடுக்கும். நல்ல குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அல்ட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து அவங்க தரப்புலேருந்து அவங்க சொல்கிறது. பட் நம்ம யூஸ் பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். LDAF அட்வான்ஸ்டு இம்ப்ரூவ்டு ஃபோக்கஸ்க்காக 48 MP டெலிஃபோட்டோ இருக்குது. 5x ஆப்டிக்கல், 10x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூமு, 100x வரைக்கும் ப்ரோரஸ் ஜூம். இப்போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், ஏன் ப்ரோ அப்போ அதுலேயும் 10.8 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ தானே கொடுத்துருக்காங்க, அதாவது பிக்சல் 10ல் அதுலேயும் தானே 10x வரைக்கும் ஆப்டிக்கல் குவாலிட்டின்னு சொல்லியிருக்காங்க, அப்போ ஏன் அதில் 100 வரைக்கும் கொண்டு போக முடியாதானா? இதில் இருக்க 48 மெகாபிக்சலோட சென்சார் சைஸுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா இதில் கொஞ்சம் பெரிய சென்சார் அப்படின்னும் போது உங்களுக்கு இன்சென்சார் ஜூம் கேப்பபிலிட்டிஸாக இருக்கட்டும் அண்ட் மோர் லைட்ஸ் கிராஸ்ப் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இதில் இருக்கக்கூடிய பெரிய சென்சார் உங்களுக்கு கொடுக்கும். 48 MP அல்ட்ரா வைட் இருக்குது. ஆனால் இதில் என்ன சோகம்னா 0.5x ஆப்டிக்கல் ஜூம்னும் போது எனக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ ரொம்ப வைடாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் மேக்ரோ ஃபோக்கஸை கொண்டு போய் அல்ட்ரா வைடில் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து கொலாபரேட்டிவாக நமக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். செல்ஃபி கேமரா சூப்பராக இருந்தது. நான் அங்கே ஷோ ஃப்ளோர்லேயே செல்ஃபிலாம் எடுத்து பார்த்தேன். செம்ம ஒய்டு, எப்பயுமே பிக்சல் அப்படி தானே இருக்கும். ஸோ சரியான ஒய்டு. அண்ட் நீங்கள் வீடியோ எடுக்கும்போது கூட 1x 1.4x அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைல்டு ஜூம் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் உண்டு. அண்ட் இந்த ப்ரோ மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3300 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும். அண்ட் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அண்ட் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் போன வருஷமே அல்ட்ராசானிக்கு. ஸோ அதெல்லாமே அல்ட்டியாக தான் இருக்குது. அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா 16 GB ரேம் போன வருஷம் மாதிரி அப்படியே இருக்க போது 30+ ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் இதுலையும் கிளைம் பண்ணுறாங்க. G5யோட உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும், அது ஆன் டிவைஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 70% சார்ஜ் 30 மினிட்ஸில் ஏறும். இது வந்து எதுக்குன்னா ப்ரோ எக்ஸலுக்கு, ஏன்னா அது 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. பட் ப்ரோ வந்து 30 வாட் சப்போர்ட் பண்ணுது. இப்போ ஃபோல்டு வந்து பிக்சல் 10 Pro ஃபோல்டு அது வந்து 1,73,000 ரூபாய் அப்படிங்கிறது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. ஜஸ்டிஃபைபிளான்னு கேட்டால் நிஜமாவே அதை வாங்குறது ரொம்ப கம்ஃபர்டபுள்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஜஸ்டிஃபைபிள். பட் எல்லாருக்குமான இதுமான்னு கேட்டால் இல்லை. ஃபோல்டுக்குள்ளே போனால் மேபி ஒரு கான்டென்ட் கிரியேட்டரோ இல்லாட்டி வந்து நிறைய ஆப்ஸை மல்டி டாஸ்கிங் ஆஸ்பெக்டில் யூஸ் பண்ணுவாங்களோ அவங்களுக்குலாம் நல்லா இருக்கலாம். பட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேமரா மாடியூல் இருக்குமான்னு கேட்டால் அது வந்து ப்ரோ எக்ஸல் தான் நம்ம போய் ஆகணும். பட் ஃபோல்டு வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாருக்குன்னா இப்போ ஒரு சிஇஓக்கோ நிறைய மெயிலிங் ஒர்க்ஸு இல்லாட்டி நிறைய பிளாக்ஸ் படிப்பாங்க, நிறைய டாக்குமெண்டேஷன். ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரோ ஃபோல்டு நல்லாயிருக்கும். ஆனால் அதான் இது வந்து நீங்கள் தான் இமேஜின் பண்ணிக்கணும். இவங்க என்ன சொன்னாங்கன்னா ஹிஞ்சில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக கொண்டு போனதுனால IP68 ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்த குளோப். ஏன்னா யாருக்கிட்டையுமே ஃபோல்டில் வந்து IP68 கிடையாதுன்னு சொல்கிறாங்க. 10 வருஷத்துக்கு மேலே இதோட ஃபோல்டு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு பெரிய கிளைம் தான். அது என்னன்றதுக்கு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து வந்து 8 இன்ச்சஸ் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சூப்பர் ஆக்சுவா டிஸ்பிளே. ஸோ போன தடவையும் அப்படி தான் சொன்னாங்க. இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் LDAF அந்த ஆட்டோ ஃபோக்கஸ்க்காக இருக்குது. அண்ட் 48 MP அல்ட்ரா வைட் இருக்குது. 10.8 மெகாபிக்சல் பிக்சல் 10ல் பார்த்தோமே அதே டெலிஃபோட்டோ இருக்குது. அண்ட் 10.5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடும் இருக்குது. ஸோ அதில் தான் மேக்ரோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் 30 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 16 GB ஆன்போர்டு மெமரி, அதாவது ரேம் இருக்குது. 30+ ஹவர்ஸ் ஆஃப் பேட்டரி லைஃப். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பேட்டரி சைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரோ எக்ஸல் வந்து இப்போ என்ன இருக்குன்னா 5200 mAh அங்கே நெருங்கி இருக்குது. ஃபீச்சர்ஸ்னு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் பிக்சல் ஃபோன் வச்சிருக்கும்போது, கூகுள் பிக்சல் ஃபோன் அப்படின்னும் போது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கேமரா ரிலேட்டடாக ரொம்ப அதிகமாக பார்த்துருந்தாலும் அதுவும் பிக்சல் 5 அந்த டேஸ்லாம் வந்து கேமரா ரிலேட்டடாக இருந்தது. பிக்சல் 6 வரும்போது வீடியோகிராஃபி ரிலேட்டடாக இருந்தது. பிக்சல் 8 வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ
நிறைய ஆடியோ ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ், ஆடியோ எரேசிங் ஃபீச்சர்ஸ், கூடவே இப்போ வந்து ஜெமினி லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ இந்த ஜெமினி லைவ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஏதாவது வாங்கணும்னு நினைக்கும் போது அது நமக்கு சூட் ஆகுமான்ற முதற்கொண்டு நம்ம நிறையா டீடைல்ஸ் அதன் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஜெமினி லைவ் மூலமாக இந்த மேஜிக் கியூ வந்து இருக்கலே பெஸ்ட்டாக எதில் இருக்குமானா டென்சர் ஜி5 தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆன்போர்டு அந்த டிபியூ தேவை நேட்டிவாக. ஸோ உங்களுக்கு லோக்கலில் பார்த்தா ரன் ஆகும், இல்லாட்டி இன்டர்நெட் போகணும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஃபோன் கால் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஃபோன் காலில் வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, இல்லாட்டி அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சஜஷன் தேவைப்படுது அப்படின்னும் போது இந்த மேஜிக் கியூ உள்ள வந்துடும். ஒரு எஸ்எம்எஸ் இல்லாட்டி ஆர்சிஎஸ் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஏரியாலலாம் வந்துடும். எனக்கு தெரிஞ்ச ஃபியூச்சரில் என்ன ஆகும்னா ப்ராப்பராக இன்டெகிரேட் பண்ணால் டெலிகிராம், வாட்ஸ்அப் எல்லா இடத்துலையுமே இது வந்து இன்டெகிரேட்டடாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ லிங்க்டு பிட்வீன் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் அதன் பேஸ் பண்ணி வந்து சஜஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இவங்க கொடுத்து வச்சுருக்காங்க இந்த மேஜிக் கியூக்கு. ஸோ பேமெண்ட் ரிலேட்டடாக ஏகப்பட்ட விஷயங்கள், ஃபோட்டோஸ் எல்லா இடத்துலையுமே இது வந்துடுது. அண்டு இதை தாண்டி வந்து லைவ் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ ட்ரான்ஸ்லேஷனும் இப்போ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவும் 10 லாங்குவேஜ் வந்து அல்ட்டியாக இருக்குது. அதில் ஹிந்தியும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃப்யூச்சரில் தமிழ் இந்த மாதிரியான விஷயங்களும் உள்ளே வரும். அப்புறம் கேமரா கோச் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் இருக்குங்க. இது வந்து நத்திங் நியூ. ஏன்னா இதுக்கு முன்னாடி சோனி ஃபோனில் இருந்திருக்கு, சாம்சங்கில் ஏஐ ஃப்ரேமிங் இருந்திருக்கு, ஹுவாவே ஹானர் ஃபோன்ஸு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேமிங் ஃபீச்சர் வந்து காலகாலமாக நம்ம பார்த்த ஒரு விஷயம் தான். சீனுக்கு ஏற்ற மாதிரி சீன் ஆப்டிமைசர் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் காட்டுறீங்கன்னா அந்த சுச்சுவேஷனை ரீட் பண்ணிட்டு இதில் இந்த ஆங்கிள் வச்சு இப்படி எடு, இந்த ஷாட் இந்த ஆங்கிளில் நீ இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் எடுத்தனா ஷாட் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அண்ட் ப்ரோரஸ் ஜூம் பொறுத்த வரைக்கும் ஏஐ உள்ளே புந்துடுறதுனால உங்களுக்கு 100x கூட நல்லா வந்து கொஞ்சம் ஷார்ப்பாகவும் நேச்சுரலான ஒரு இமேஜ் மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குற ஒரு ஏஐ இமேஜ் நமக்கு கிடைக்குது. ஸோ ஒரிஜினல் ஆஸ் வெல் அஸ் இதுவும் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரிஜினல் இமேஜும் இருக்கும், இந்த ப்ராசஸான இந்த ப்ரோரஸ் இமேஜும் நமக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த ஃபோல்டுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ஸ்டன்ட் வியூன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அன்ஃபோல்டு பண்ணிட்டு ரியர் கேமராவில் வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, வீடியோவோ ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ எல்லாமே சைடில் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். இப்படி தான் இருந்தது. அப்புறம் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்லாம் வந்து எவ்வளோ பழைய விஷயம் நமக்கு தெரியும். இருந்தாலும் பிக்சலுக்கு வந்து கொஞ்சம் புது விஷயம் மாதிரி தான் அவங்களுக்கு ஹைலைட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் 2 அப்ளிகேஷனை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ட்ராக் ட்ராப்லாம் பண்ணலாம். இப்போ வருதுங்க மெயினான ஒரு விஷயம். எனக்கு பிக்சல் வாட்ச் வந்து பர்சனலாக பிடிச்சிருந்தான்னு கேட்டால், பிக்சல் வாட்ச் 2 நான் யூஸ் பண்ணும்போது லைவாகவே அந்த ஒரு 2-3 மாதத்தில் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நான் அப்டேட் மூலமாக பார்த்தேன். ஸோ பிக்சல் வாட்ச் வந்து ஒரு கம்ப்ளீட் வாட்ச்லாம் சத்தியமாக சொல்ல மாட்டேன். பேட்டரி லைஃப் மாதிரியான ஆஸ்பெக்டில் வந்து எனக்கு என்னையா இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் கிட்ட ஒரு பெயின் தான். இருந்தாலும் பிக்சல் வாட்ச் 4 வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல இனிஷியேட்டிவ். சொல்லப்போனால் வெறும் கிளாஸை மட்டும் கவர் பண்ணாமல் இந்த தடவை டிஸ்பிளேயும் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிக்சல் வாட்ச் 4ல் வந்து பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இதுக்கு முன்னாடி பிக்சல் வாட்சஸ்லாம் பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா வாட்சே ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். இப்போ வந்து ஓரளவுக்கு ஈஸிலி ரிப்பேரபிள். ஸோ ஸ்க்ரூவை வந்து அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு உள்ள பேட்டரி மாற்றிட முடியுது. இதை கேள்விப்பட்டதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸிவும் உங்களுக்கு வாட்ச் எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி பிக்சல் வாட்ச் 2 யூசர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வாட்ச் 3 யூசர்ஸாக இருக்கட்டும், அவங்களும் வந்து இப்போ பீட்டா என்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா கூட யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸிவ் மூலமாக பேட்டரி பேக்கப் வந்து பிக்சல் வாட்ச் 2லேயே சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 10% இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். இதே பெரிய கிளைம். ஏன்னா பொதுவாகவே இப்போலாம் அப்டேட் வந்ததுன்னா என்ன ஆகுது, எந்த ஃபோனாக இருந்தாலும் தலையில் தான் மாறிட்டு இருக்கு, எந்த வாட்சாக இருந்தாலும் வீணாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் கூகுளோட வாட்சும் ஒரு பக்கம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது பிக்சல் வாட்ச். இன்னொரு பக்கம் சாம்சங்கோட வாட்ச் கேலக்ஸி வாட்ச் 7 அல்ட்ரா அதெல்லாம் அல்ட்டியாக இருக்கான். கௌதம் ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா 1U8 போட்டு விளாண்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சைட் ஃப்ரேமில் லீனிங்காக ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டாக்லேருந்து சார்ஜ் வரும். இதுக்கு முன்னாடி பேக்கில் தான் வந்து போக பின் வழியாக சார்ஜ் ஏறிட்டு இருந்தது. ஸோ 41mm வாங்கினா 30 hours வரைக்கும் பேட்டரி லைஃப் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் 45mm வாங்கினா 40 hours வரைக்கும் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா 39,999க்கு வெறும் ஜிபிஎஸ் மாடல் இருக்குது. ஸோ எல்டிஇ பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்துக்களுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து எல்டிஇ வாட்சில் வந்து பெரிய அளவில் நான் ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. சும்மாவே 1008 பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கேன். இல்லை ஒரு ரிஸ்க்லேயே ஒரு சிம்மை மாட்டிட்டு சுத்தணுமான்ற ஒரு கேள்வி என் மனசில் வந்து போகுது. 2 to 3 days வந்து இதோட பேட்டரி லைஃபை ப்ரொலாங் பண்ணலாம். எப்படின்னா பேட்டரி சேவர் மோட் ஆன் பண்ணிங்கன்னா. அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த தடவை பிக்சல் வாட்ச் 4ல் 25% இன்னும் ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிளைம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி நான் சொல்கிறேன் பிக்சல் வாட்ச் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாகவும் நிறைய விஷயங்களை நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சது. இந்த சடன்ரி ரிமைண்டர் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 steps உங்களுக்கு நடக்க வச்சுட்டு தான் உட்கார வைக்கும். ஸ்லீப் ட்ராக்கிங் அல்ட்டியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்பயும் அது எல்லாமே இருக்கும்னு நம்புறேன். அண்ட் பட்ஸ் 2A பொறுத்த வரைக்கும் என்னோட கேள்வி என்னென்னா, இவ்வளோ காம்படிட்டிவான இந்த மார்க்கெட்டில் ஒரு 12-13 போயிட்டு பிக்சலோட பட்ஸ் 2A மக்கள் வாங்குவாங்களா? அதுதான் என்னோட கேள்வி. பிக்சல் பட்ஸ் 2 ப்ரோ இருக்கு இல்லையா, அதுதான் இந்த 2A, அதாவது டிசைன் ஆஸ்பெக்டில். அண்ட் அவங்களுக்கு ப்ரோவில் இருக்கக்கூடிய அந்த ஏஐ, அதாவது பவர்டு பை டென்சார் A1. ஸோ அந்த A1 சிப்பும் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏஐ நாய்ஸ் ரிடக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள், கால்ஸுக்கு வந்து என்ஹான்ஸ்டாக இருக்கக்கூடிய ஃபீல், இது எல்லாத்தையும் டெலிவர் பண்ணோம். அண்ட் ஜெமினி எப்பயுமே ஆக்டிவேட்டடாகவே இருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வெல் இன்ஜினியர்டு ஒரு நல்ல ஒரு TWSன்னு சொல்லியிருக்காங்க. IP54 ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ரீப்ளேசபிள் சார்ஜிங் கேஸ் பேட்டரியும் இருக்குது. ஒரு சில அட்வான்டேஜஸ் ஃபீல் ஆகுது. 7 மணி நேரம் பட்ஸில் மட்டும் ஸ்டாண்ட் அலோனாக பேட்டரி லைஃப் இருக்கும்.
பட்ஸும் கேஸும் சேர்ந்தா 20 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து 50% வால்யூமா 60% வால்யூமாங்கிற மாதிரியான ஒரு சில கேள்விகள் வரும். ஸோ ஆக மொத்தம் இது எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருந்தாலும் நான் ஷோ ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பிக்சல் 10, 10 ப்ரோ, 10 ப்ரோ எக்ஸல் இதை தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். மீது எதுவுமே அங்கே இல்லை. ஃபோல்டு கம்மிங் சூனில் இருக்குது. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுலே பெரிய பெயின்ஃபுல்லான விஷயம் என்னென்னா பிக்சலோட ப்ரைஸிங் வந்து ஓரளவுக்கு சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் தான். ஏன்னா போன வருஷம் என்ன ப்ரைஸ் இருந்ததோ அதே ப்ரைஸ் தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம சொன்னாலும் 7 வருஷம் சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது என்னன்னு தெரிஞ்சவங்க அதை வாங்கினா பெட்டராக இருக்கும். இன்னும் அவங்க சர்வீஸ் சைடு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க, ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 9A போகும்போது இருந்ததோட இப்போ வந்து ரொம்பவே அவங்களுக்கே அந்த ஒரு என்தூ ஃபீல் ஆகுது. ரீசன் என்ன, நிறைய பேர் இது மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கிறனால தான். ஸோ இதில் ஃபேக்ட் என்னென்னா 80,000 பிக்சல் 10 இல்லாட்டி 1,10,000 பிக்சல் 10 ப்ரோவோ இல்லைனா 1,25,000 10 ப்ரோ எக்ஸல் அண்ட் 1,73,000 ப்ரோ ஃபோல்டு ஓகே. ஆனால் இதெல்லாம் வாங்குறதுக்கு அவங்க நிறைய ஆஃபர்ஸ் வந்து கூகுள் ஸ்டோரில் கொடுக்குறாங்க. கூகுள் ஸ்டோரில் இதெல்லாம் அவங்க கொடுத்தாலும் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வைக்கும்போது பணப்பை இந்த மாதிரியான ஆளுங்களாம் உள்ள வரும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகுது. ஸோ இதை எப்படி டேக்கிள் பண்ணுறது தான் தெரியல. சொல்லப்போனால் இப்போ கூட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்ன போட்டிருக்காருன்னா ஷாமி ஃபோன் லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா கூகுளோட கஸ்டமர் சப்போர்ட்டை ரீச் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஒரு 2-3 பேர் முன்னெடுத்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணால் அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், மற்றபடி வேறு எந்த விதமான காரணங்களும் கிடையாது. ஸோ ஆக மொத்தம் பிக்சல் 10 ப்ரோ சீரிஸ் யாராவது வாங்கினா 1 இயர் கூகுள் அட்வான்ஸ்டு உங்களுக்கு ப்ரோ எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம். அது 6 மந்த்ஸ் ஃபிட்பிட் ப்ரோ ப்ரீமியம், 3 மாதம் யூடியூப் ப்ரீமியம், 6 மந்த்ஸ் கூகுள் ஒன்று 2 TB. ஸோ அது வந்து பிக்சல் 10க்கு மட்டும் 6 மந்த்ஸ்க்கு சரியா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிக்சல் டிவைசஸ் பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தனாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஆக மொத்தம் கொஞ்சம் ரீஃபைண்டான ஒரு பிக்சல் டிவைஸ் தான். அகைன் அப்படியே கிரவுண்ட் பிரேக்கிங் பயங்கரமான இந்த மாதிரி ஒரு ஃபோனே இல்லை அப்படி சொல்கிற அளவுக்குலாம் இங்கே எதுவும் கிடையாது. இது ஒரு யூனிக்கான பல தடவை சொன்ன அதே விஷயந்தான், ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட் மாதிரியான ஒரு ஃபோனே தவிர கேமிங் பற்றிலாம் அவங்களே எதுவும் பேசலைங்க. ஜிபியை பற்றி வாயே திறக்கல. அவங்களுக்கு தெளிவாக தெரியுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டு ஃபோன் உருவத்தில். ஸோ பெரும்பாலும் ஏஐ பற்றி தான் அதிகமாக பேசினாங்க. அவங்க சாஃப்ட்வேர், அவங்களோட சாஃப்ட்வேரில் எப்படி இருக்க அப்ளிகேஷன் இன்டெகிரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அண்ட் ஏஐ எப்படி இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி தான் அவங்க அதிகமாக பேசுகிறாங்க. அது மாதிரி டிவைஸோட ஃபோட்டோ கேப்பபிலிட்டி அண்ட் வீடியோ கேப்பபிலிட்டிலாம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ரியல் வேர்ல்ட் சினாரியோவில் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நான் அங்கே ஷோ ஃப்ளோரில் எடுத்தது. ரைட்டு. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும் சிவரணி. ஸோ எல்லா கிரியேட்டர்ஸும் வந்திருந்தாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லாரையும் மீட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவில் அவங்க என்னென்ன நினைக்கிறாங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆஸ் எக்ஸ்பெக்டட் சிலரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்க்கவும் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டுங்க, பார்க்கலாம். இதை தொடர்ந்து இன்னொரு பதிவில். பாய். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ பிக்சல் 10 ப்ரோவில் 4K 60 FPS ரெக்கார்ட் ஆகிருக்கு. பேக் கேமராவில் குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸ் நல்லா பண்ண மாட்டேன்.